நம்ம இன்றைக்கி 10th ஃபஸ்ட்டு லெசனில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். அன்னை மொழியே அப்படிங்கிறது வந்து சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நிறையின் பெற்றறிவுமானவள் தமிழ்தாய் அப்படின்றாங்க. தமிழ்தாய் இந்த அன்னை மொழியே அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து, முந்தொற்றும் யாண்டும் ஆகிய இரு பாடல்களின் தொகுப்பு தான் அன்னை மொழியே அப்படிங்கிறது. இந்த அன்னை மொழி அப்படிங்கிற கவிதை இடம்பெற்ற நூல் வந்து கணிச்சாறு நூலை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இந்த அன்னை மொழி அப்படிங்கிறது எழுதினவரும் பெருஞ்சித்திரனார். இது வந்து அன்னை மொழி அப்படிங்கிறது தமிழ்தாய் வாழ்த்து, முந்தொற்றும் யாண்டும் அப்படி இரு பாடல்களின் தொகுப்பு தான் அன்னை மொழியே. இந்த அன்னை மொழியை இடம்பெற்ற நூல் வந்து கணிச்சாறு பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்னென்னா பாவலேறு. பெருஞ்சித்திரன் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இவருடைய இதழ்கள் எதுனா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. இவருடைய நூல்கள் என்னென்னா உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். பெருஞ்சித்திரனார் நூல்கள் உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது பெருஞ்சித்திரன் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை எழுதினவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரன் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அன்னை மொழியே அப்படிங்கிறது வந்து 2 தலைப்பில் இருக்குது. அழகார்ந்த செந்தமிழே, செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற 2 இதில் இருக்குது. இது வந்து அன்னை மொழியே இருக்கிற கவிதைகள் வரிகள் என்னென்னா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பெரிய நின்பெருமை, எந்தமிழ்னா எவ்வாறு எழுத்தே உரைவிரிக்கும், அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி, முந்துற்றோம் யாண்டும் முழுங்க தனித்தமிழே அப்படிங்கிறது இந்த அன்னை மொழியோட கவிதையோட வரிகள். என் தமிழ்னா அப்படிங்கிறத வந்து பிரிக்கும் முறை வந்து எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. என் தமிழ்னா அப்படிங்கிறத வந்து பிரிக்கும் முறை வந்து எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சச்சிதானந்தன். தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா தேவநாய பாவனார். அந்த கட்டுரை இது வந்து ஒரு கட்டுரை. இதை வந்து எழுதினவர் யாருன்னா தேவநாய பாவனார். தமிழ் சொல்வளம் இடம்பெற்ற நூல் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள். இந்த சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதினவர் தேவநாய பாவனார். தேவநாயர் பாவனாரோட சிறப்பு பெயர் மொழிஞாயிறு. இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் பாவனார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பாவனார். செந்தமிழ் சொற்பொருப்பில் அகரமுதல் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் பாவனார். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவரும் பாவனார். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவானது சொல்வளம். தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் குறையாக பாவனார் கூறுவது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அம்மொழியில் இல்லை. அதாவது நம்ம தமிழில் வந்து ஒரு சொல்லே பல பொருள் குறிக்கும், மற்ற மொழியில் அப்படி இல்லை. அதுதான் அந்த மொழிகளோட குறை அப்படின்னு சொல்கிறாரு தேவநாய பாவனார். தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். அவ்வாறு கூறிய நூல் கால்டுவர் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கிறது வந்து நெல், கேழ்வரகு. இது 2ஓட அடிப்பகுதி வந்து தாள்னு சொல்லுவோம். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, நெட்டிக்கோள், மிளகாய்க்கோள். குத்திச்செடி வந்து தூருன்னு சொல்லுவோம். புதரையும் தூருன்னு சொல்லுவோம். கம்பந்தட்டு, சோளத்தட்டை அப்படின்னு சொல்லலாம். கரும்பின் அடியை வந்து களி அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கிலின் அடியை வந்து களை அப்படின்னு சொல்கிறோம். புளிய அடி, வேம்ப அடி அப்படின்னு சொல்கிறோம். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் பெயர்கள். தாவரத்தோட அடியிலிருந்து பிரியறதுக்கு பேர் கவை. கவையிலிருந்து பிரியறது வந்து கொம்பு அல்லது கொப்பு.
கொம்புலேருந்து பிரிகிறது கிளை, கிளையிலேருந்து பிரிகிறது சினை, சினையிலேருந்து பிரிகிறது வந்து போத்து, போத்துலேருந்து வர்றது வந்து குச்சு, குச்சிலேருந்து வர்றது வந்து இனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அடிமரத்திலேருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் பெயர்கள். காய்ந்த மரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த குச்சை வந்து சுள்ளின்னு சொல்லுவோம். காய்ந்த சிறு கிளை வந்து விறகு. காய்ந்த களி வந்து வெங்களி. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை. காய்ஞ்ச கொம்பும் கவையும் அடியும் வந்து கட்டைன்னு சொல்லுவோம். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் புளிய இலை, வேப்ப இலை, நெல்தாள், புல்தாள், சோளத்தோகை, கரும்பத்தோகை, தென்னை ஓலை, பனை ஓலை. காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்லுவாங்க. காய்ந்த தாளும் தோகையும் சண்டு. காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்லுவாங்க. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் நெல் துளிர், புல் துளிர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நெல் தளிர், புல் தளிர் அப்படின்னு சொல்லுவோம். புளிமுறி, வேம்பு முறி, புளிமுறி, வேம்பு முறி, அல்லது புளியங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்து, தென்னை குருத்து, பழங்குருத்து. கரும்பின் நுனிப்பகுதி வந்து கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூவோட தோற்ற நிலை வந்து அரும்பு. பூ விரிய தொடங்கிறது வந்து போது. பூவோட மலர்ந்த நிலை வந்து மலர் அல்லது அலர். பூ வந்து செடியிலேருந்து கீழே விழுறத வந்து வீன்னு சொல்லுவோம். வாடின நிலையை வந்து வாடின நிலையை வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். பூ வந்து தோன்றதை வந்து அரும்புன்னு சொல்லுவோம். பூ விரிய தொடங்கிறத வந்து போது. மலர்ந்த நிலை வந்து மலர் அல்லது அலர். அந்த செடியிலேருந்து விழறதை வந்து வீன்னு சொல்லுவோம். வாடின நிலையை வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். பிஞ்சு. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூவோடு கூடிய இளம்பிஞ்சு வந்து பூம்பிஞ்சு. இளம் காய் வந்து பிஞ்சு. மாமிஞ்சு மாவடு. பலாப்பிஞ்சு மூசு. எல் பிஞ்சு கவ்வை. தென்னங்குரும்பை பனங்குரும்பை. சிறு குறும்பை வந்து முட்டுக்குரும்பைன்னு சொல்கிறாங்க. முற்றாத தேங்காயை வந்து இளநீர். இளம் பாக்கை வந்து நுழாய்ன்னு சொல்கிறாங்க. இளநெல் வந்து கருக்கல். வாழைப்பிஞ்சு வந்து வாழைக்கச்சல். வாழைப்பிஞ்சு வாழைக்கச்சல். இளநெல் கருக்கல். இளம்பாக்கு நுழாய். எல் பிஞ்சை வந்து கவ்வை. பலாப்பிஞ்சு மூசு. மாபிஞ்சு மாவடு அப்படின்னு சொல்கிறோம். குலை வகைகள். தாவரங்களின் குலை வகைகள். அவரக்கொத்து, துவரக்கொத்து, கொடிமுந்திரி குலை, வாழைத்தாறு. வாழைத்தாற்றோட பகுதி வந்து சீப்பு. கேழ்வரகு கதிர், சோளக்கதிர். அந்த கதிர் சோளக்கதிர், கேழ்வரகு கதிர். நெல் அழகு, திணை அழகு, அல்லது நெல் குரல், திணை குரல் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டுப்போன காய்கனிகளின் பெயர்கள். நுனியில் சுருங்கிய காய் வந்து சூம்பல். நுனியில் சுருங்கி இருக்கிறது வந்து சூம்பல். சுருங்கிய பழம் வந்து சிவியல். புழுப்பூச்சி அரித்தவை வந்து சொத்தை. சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். குழுகுழுத்த பழம் அழியல். குழுகுழுத்து நாரியதை வந்து அழுகல்னு சொல்லுவோம். பதறாய் போன மிளகாயை வந்து சொண்டுன்னு சொல்லுவோம். பதறாய் போன மிளகாயை வந்து சொண்டுன்னு சொல்லுவோம். கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்ட காய் வந்து கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்ன்னு சொல்லுவோம். தேரை அமர்ந்ததனால் கெட்ட காய் வந்து தேரைக்காய். தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காயை வந்து அள்ளிக்காய்ன்னு சொல்லுவோம். தென்னையில் கெட்ட காய் வந்து ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காயை வந்து அள்ளிக்காய். தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். தேரை அமர்ந்ததனால் கெட்ட காயை தேரைக்காய்ன்னு சொல்லுவோம். பழத்தோல். மிக மெல்லியதை வந்து தொலின்னு சொல்லுவோம். திண்ணமானதை தோல்னு சொல்லுவோம். வன்மையானதை வந்து தோடு அப்படின்னு சொல்லுவோம். மிக மெல்லியதை வந்து தொலி, திண்ணமானது தோல், ரொம்ப கடுமையானதை வந்து தோடு அப்படின்னு சொல்லுவோம். மிக வன்மையானது ஓடு. சுரையின் ஓடு குடுக்கை. தேங்காயின் நெற்றி மேற்பகுதி வந்து மட்டை. நெல் கம்பு முதலியவற்றின் மூடி வந்து உமி. வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமியை வந்து கொம்மை அப்படின்னு சொல்லுவோம். நெல் கம்பு அப்படின்னா உமி. வரகு கேழ்வரகு அப்படின்னா அதனுடைய இதை வந்து கொம்மை அப்படின்னு சொல்லுவோம். தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். நெல்
கம்பு அப்படின்னா கூலம், அவரை உளுந்து அவரைப்பயிறு உளுந்தம்பயிறு, வேர்க்கடலை கொண்டக்கடலை, கத்திரி விதை மிளகாய் விதை, புளிக்கால் காஞ்சிரைக்கால், வேப்பமுத்து ஆமணுக்கு முத்து, மாங்கொட்டை பனங்கொட்டை, தென்னையின் வித்து தேங்காய், அவரை துவரையை வந்து முதிரை அப்படின்னு சொல்லுவோம். அவரையும் துவரையும் முதிரை அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களின் இளம்பருவத்திற்கான சொற்கள்: நெல் நாற்று, கத்திரி நாற்று, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று, வாழையின் இலைநிலை குருத்து, தென்னையின் இலைநிலை பிள்ளை தென்னம்பிள்ளை, விழாவின் இளநிலை குட்டி விழாக்குட்டி, பனையின் இளநிலை மடலி அல்லது வடலி, பனையின் இளநிலை வந்து மடலி அல்லது வடலி, நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிர் பைங்கூழ். தமிழ் சொல் வளமுடையது, தமிழ்நாடு பொருள் வளமுடையது, ஒரு மொழி பொதுமக்களால் அமையப்பெறும் மொழியின் இலக்கியம். ஒரு மொழி பொதுமக்களால் அமையப்பெறும் மொழியின் இலக்கியம் புலம் மக்களால் அமையப்பெறும். இலையை குறிக்க ஆங்கில மொழியில் இருப்பது லீஃப் என்னும் ஒரே சொல். பிற நாடுகளில் கூலங்கள் சிலவகைப்பட்டவனாகவும் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் கூலம் வந்து பல வகையாகவும் களி பல வகைப்பட்டவனாகவும் இருக்கின்றன. கோதுமையின் வகைகள் வந்து சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை அப்படின்னு சொல்கிறோம். நெல் வகைகள் வந்து செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார். சம்பாவில் மட்டும் 60 உள்வகைகள் இருக்குது. சம்பாவின் உள்வகைகள் வந்து ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையும். வேறு எங்கேயுமே விளையாத சிறு கூலங்கள் எதுனா வரகு, காடைக்கன்னி, குதிரவாளி. இதெல்லாம் வரகு, காடைக்கன்னி, குதிரவாளி இது மூணும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையும். அதுவும் தென்னாட்டில் தான் விளையுது. தமிழ்நாட்டிலையும் நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும் என்பது பாவனார் கூற்று. திருந்திய மக்களை மற்ற உயிரிலிருந்து பிரித்து கட்டுவது மொழி. ஒரு இனத்தாரின் நாகரிகத்தை அலைந்தறிவதற்கு சிறந்த வழியாக அமைவது மொழி. சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்களின் இயல்பு பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து பருப்பொருட்சொற்களும் நுண்பொருட்சொற்களும் அமைத்து கொள்வது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் சருகும் சண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. உலக மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழ் தான் அப்படின்னு சொன்னவர் யார்? இந்த செய்தியை சொன்னவர் யாருன்னா அப்பாதுரையார். சொல்லரசில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யாருன்னா இளங்குமரனார். திருச்சிக்கு அழகுல அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைச்சவர் யாருன்னா இளங்குமரனார். பாவனார் நூலகம் அமைச்சவர் யாருன்னா இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொருள்களை வழங்கி வருபவர் யாருன்னா இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வந்தவர் யாருன்னா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தனி தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். தமிழ் தென்றல் திருவிக்கா போலவே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் இளங்குமரனார். இளங்குமரனார் எழுதிய நூல்கள் என்னென்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, ஆப்பெருங்கலம் முறை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை படனிய முறை, தேவநேயம். இதெல்லாம் இளங்குமரனார் எழுதினது. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குடலகேசி உரை, ஆப்பெருங்கலம் முறை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை படனியம் முறை, தேவநேயம். உலக பெருந்தமிழர் அப்படின்னு சொல்லப்படுறவர் யாருன்னா இளங்குமரனார். தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது காட்டிலா அப்படிங்கிற நூல். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசபனில் 1554 இந்நூலை மொழிபெயர்ச்சிருக்காங்க. காட்டிலா அப்படிங்கிற நூலை ரோமன் வடிவடிவில் அச்சடிக்கப்பட்டது. இந்நூலின் முழு பெயர் காட்டிலா டி லின்கோவா, தமிழ் போர்ச்சுகீஸ். இந்நூல் வந்து கருப்பு சிவப்பு ஆகிய இரு வண்ணங்களில் அச்சிடப்பட்டது. இந்திய மொழிகளிலே மேலைநாட்டு எழுத்தொருவர் முதலில் அச்சேறிய மொழி தமிழ். இந்த செய்தி வந்து 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலில் வந்து ஆழிக்கு துணை அப்படிங்கிற பாட்டு வருது.
இது வந்து தமிழழகனார் எழுதியிருக்காரு. விண்ணோடும் முகிலோடும் முடுக்கலோடும் இணைத்து பேசப்படுவது தமிழ். ஆழிக்கிணை அப்படிங்கிற நூலை எழுதியவன் தமிழழகனார். சந்த கமிவணி என குறிப்பிடப்படுவர் தமிழழகனார். அந்த தமிழழகனாரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் யாருன்னா தமிழழகனார். தமிழழகனார் படைத்தவை 12 சிற்றிலக்கிய நூல்கள். ஆழிக்கிணை என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தனிப்பாடல் பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி. தனிப்பாடல் திரட்டில் 5ஆம் பகுதி. பாடல் திரட்டு என்பது புலவர் பாடல்கள் பலர் பாடலோட தொகுப்பு. இந்த ஆழிக்கிணை அப்படிங்கிறோட பாடலோட வரிகள்: முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு. துய்ப்பது அப்படிங்கிறது போது இருபொருள் வந்து கற்பது, தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதல், பெறுதல். துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதல், பெறுதல். இரற்ற மொழிதல் பாடலில் அணிகலன்களாக கூறப்படுவது ஐம்பெருங்காப்பியங்கள். மெத்த வழிகணன் என்னும் தொடரில் தமிழழகனார் எதை குறிப்பிடுறார் அப்படின்னா வணிக கப்பல்களையும் ஐம்பெரும் காப்பியங்களையும். முத்தமிழ் அப்படின்னா அதனுடைய இருபொருள் வந்து இயல், இசை, நாடகம். முத்தினை அமிழ்ந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. முச்சங்கம் அப்படின்னா முதல், இடை, கடை சங்கம். 3 வகையான சங்குகள் அப்படிங்கிறாங்க. கடல் தரும் 3 வகையான சங்குகள் என்னென்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். மெத்த வழிகணன் என்பதன் பொருள் தமிழின் அணிகலன்களாகிய ஐம்பெரும் காப்பியங்கள், அப்புறம் மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்க அப்படிங்கிற பொருள் சங்கப்பலகில் இருந்து சங்கப்புலவர்கள் தமிழை பாதுகாத்தமை, நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று சிலேடையாக பேசியவர் கி.வா. ஜெகநாதன். கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல் அப்படின்னு என்றவர் இசை விமர்சகர் சுப்புடு சொல்லுவார் அப்படின்னு. இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு ஒரு பல் மருத்துவரை அறிமுகம் செய்தவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் சொல்கிறாரு. உரைநடையின் அணிகலன்கள் இது வந்து எதில் இருக்குன்னா புதிய உரைநடை அப்படிங்கிற நூலில் இருக்குது. உரைநடையின் அணிகலன் அப்படிங்கிறது கட்டுரை. புதிய உரைநடை அப்படிங்கிற நூலில் இருக்குது. இந்த புதிய உரைநடை அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா இவர் எழில் முதல்வன். எழில் முதல்வனோட இயற்பெயர் வந்து மா. ராமலிங்கம். மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் வந்து எழில் முதல்வன். தமிழ்துறை தலைவராக பணி செய்த இடங்கள்: குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. இவர் வந்து மரபு கவிதையும் புது கவிதையும் படைப்பதில் வல்லவர். எழில் முதல்வன் நூல்கள் சாகித்ய அகாடமி இந்த புதிய உரைநடை அப்படிங்கிறது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குது. இந்த புதிய உரைநடை எழுதினவர் எழில் முதல்வன். அவருடைய வந்து இயற்பெயர் வந்து மா. ராமலிங்கம் அவருடைய இயற்பெயர். எழில் முதல்வனோட நூல்கள் வந்து இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். இதெல்லாம் வந்து எழில் முதல்வனோட நூல்கள். எழில்னா அழகு, அந்த அழகுனாவே இனிக்கும் நினைவுகள் தான். யாதுமாகி நின்றாய் அப்படின்னா யாதுமும் அழகு தான், எங்கெங்கு காணினும் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழில் முதல்வன். குறிஞ்சி பாட்டு நூலை எழுதியவர் கபிலர். தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அப்படின்னா சங்கப்பாடல்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அற இலக்கியங்கள், அதுக்கப்புறம் காப்பியம், சிற்றிலக்கியம், சந்த கவிதைகள், அதுக்கப்புறம் புது கவிதைகள், இப்போ நவீன கவிதைகள். உணர்ச்சி காட்ட ஏற்ற கவிதை, உவமை கொண்ட திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்த சாரதியோட குறிஞ்சி மலர். உவமையும் பொருளும் வேற்றுமையை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகம் அப்படின்னு சொன்னது வந்து தண்டி. உவமையை விட உணர்வுகளை தூண்டி எழுப்புவது வெற்றி பெறுவது வந்து உருவகம். முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளித்தன அப்படிங்கிறது வந்து உருவகம்.
களம்புகம் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படிங்கிறது அண்ணாவோட உரைநடை. ஓம உருபு மறைந்து வருவது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை வாய்மால் காணப்படும். இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணியை வந்து உரைநடையில் பயன்படுத்தும் போது இணைவப்பு அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது இணைவப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இந்த நூல் இடம்பெற்றது ராமசாமி எழுதிய மழையும் புயலும். ஊர் கூடி செத்தள்ள முடியுமா, ஐயருக்காக அமாவாசை காத்திருப்பல அப்படிங்கிறது வந்து ராமசாமி எழுதிய மழையும் புயலும் அப்படிங்கிற நூலில் இருக்குது. ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியரோட கூற்று. இப்போ இதனுடைய பொருள் என்னென்னா, உயிரில்லாத பொருள்களை உயிருள்ள போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. உயிரும் உணர்வும் இல்லாதவற்றை அவை இருப்பது போல அப்படி கற்பனை செய்வதை வந்து இலக்கணை அப்படிங்கிறாங்க. சோலையில் புகுவேன், மரங்கள் என்னை கூப்பிடும், விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார் என்னும். இது வந்து இலக்கணைக்கு எடுத்துக்காட்டு. இவ்வருகிலே எழுதியவர் தமிழ் தென்றல் திருவிக்கா. கொங்கும் வேங்கியும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும், கோலமகில் தோகை விரித்தாடும். இந்த வந்து சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை எழுதினது. தமிழின்பம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. வாழ்க்கை நடத்துறதுக்கு பொருள்கள் பல வேணும். அரிசி கைக்கனி இதெல்லாம் வேணும். உணவு உடை இதெல்லாம் வேணும். வீடு வேணும் அப்படின்னு சொன்னது மூவா. நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில் எழுதினது. படிப்பவருக்கு முரண்படுவது போல தோன்றி உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படும் மெய்மை, பாரடாக்ஸ். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயன்படணும் அப்படிங்கிறது வந்து முரண்படு மெய்மை, பாரடாக்ஸ். கலப்பில்லாத பொய் என்பது சொல்முரண், ஆக்சிமோரன். கலப்பில்லாத பொய்ங்கிறது வந்து சொல்முரண். கலப்பில்லாத பொய் அப்படிங்கிறது வந்து சொல்முரண், ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரினை இசைவு அப்படின்னுவோம். ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம். இது வந்து எதிரினை இசைவுக்கு எடுத்துக்காட்டு. யாருன்னா ஜீவானந்தம் எழுதியிருக்காரு இந்த வரிகளை. விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதை போல எழுதுவது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவும். அதாவது பெரியாரை பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார் அப்படிங்கிறத வந்து அண்ணாவோட பேச்சு. உச்சநிலை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் கிளைமேக்ஸ் அப்படின்னு பேர். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் நிலைமையின் மெத்தை, என் கிழக்காலத்தின் காசி அப்படிங்கிறது பாரதியோட வரிகள். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983 செப்டம்பரில். அதாவது திருவள்ளுவர் பெயரில் தமிழ் கணினி உருவாக்கிய நிறுவனம் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி தமிழிலே வெளியீடாக பெற முடிந்த கணினி திருவள்ளுவர். சென்னை தேனாம்பட்டியில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் இடையே செய்திகளை பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து தனிப்பாடற் திரட்டு. இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா சுந்தர கவிராசர். மரமது மரத்தில் ஏறி என்பதனோட பொருள் அரசன் குதிரையில் ஏறுறாங்க. அரசனை குறிப்பது அரச மரம், குதிரையை குறிப்பது வந்து மாமரம். மரமதை தோளில் வைத்து என்பதன் பொருள் வேலை தோளில் வைத்து. வேல் என்பதன் பொருள் தருள் மரம், கருவேல மரம். மரமது மரத்தை கண்டு என்பதன் பொருள் அரசன் புலியை கண்டு, வேங்கையை கண்டு. மரத்தினால் மரத்தை குத்தி என்பதன் பொருள் வேலினால் புலியை குத்தி அப்படிங்கிறது. மரமது வழியே சென்று என்பதன் பொருள் காட்டு வழியே சென்று. மரமது கண்ட மாதர் என்பதன் பொருள்
பொருள் அரசனை கண்ட பெண்கள் அப்படின்னு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்த பின் உணர்ந்து இன்புறுவோமே அப்படின்னு பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகனார். கூட்டப்பெயர்கள் இதெல்லாம் கற்குவியல், புல்கட்டு, பழக்குலை, ஆட்டு மந்த இதெல்லாம் கூட்டப்பெயர்கள். வறுமையால் வாடிவந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றவன் வள்ளல் குமணன். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குறத் திகழும் தென்மொழியே என்று பாடியவர் கா. நமச்சிவாயார். தேனிலும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே அப்படின்னு பாடியவர் கா. நமச்சிவாயார்.